ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கோயிலோட எங்களுக்கு கதை சொல்லுங்க. அம்மா எப்படி இங்கே வந்தாங்க? இந்த அம்மா வந்தது யாராலையும் பார்க்க முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அம்மா பேர் உலகம் என்னைக்கு பிறந்துச்சோ அன்னையிலேருந்து இந்த அம்மா இங்கே இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து பேர் 7 பேர் கன்னிமா இருக்கிறாங்க இல்லையா? அந்த 7 பேர் இதெல்லாம் வந்து உலாவண இடம் இந்த இடத்துல. இந்த இடத்துல ஆமா, கந்தாசுரம் இடத்து பேர் சொல்லுங்க. கன்னிமார் ஓடமா, இது பேரு கன்னிமார் ஓட. புரியுதா? நீ என்ன ஊரு? சேலம். சேலம் தான். இதுக்கு முன்ன வந்தீங்க? வந்திருக்க. இதுக்கு பேரு கன்னிமார் ஓடை. இந்த ஓடை யார் விடுது? கன்னிமாருது. கன்னிமார் ஓடை. ஆமா, கந்த கவசத்துல அம்மாவோட வரி வருது. சொல்லலாம், புரிஞ்சுக்கோ. ஓடை யார் விடுது? அம்மாவுது. கன்னிமார் ஓடை. கன்னிமார் ஓடை. இந்த காடு எங்களுது, இந்த ஊடு எங்களுது, அந்த தோட்டம் எங்களுது, இந்த பங்களா எங்களுது சொல்றோம் இல்லையா? ஆமா. இன்னார் பேரை சொல்லி இன்னார் பங்களான்னு சொல்றோம் இல்லையா? இந்த கன்னிமார் ஓடை, ஓடையே கன்னிமார் ஓடை. மற்றவங்களுக்கு யாருக்கும் சொந்தம் இல்லை. ஓகே இல்லையா? அது மாதிரி இந்த அம்மா எப்போ வந்தாங்கன்னா, என்னைக்கு உலகம் உருவானிச்சோ, என்னைக்கு இந்த அம்மா நேச்சரா வந்தாங்களோ அன்னை எழுதுக்கிறாங்க. இது வந்து நான் ஒரு தோராயமா யோகமா சொல்றேன். இது அப்படிதான் இருந்திருக்குன்னு என்னுடைய கருத்து. நான் பக்கத்துல இருந்து பார்க்கல இல்லையா? இந்த கன்னிமார் யாரு? கன்னிமார்னா யார்? கன்னிமார் வராகி தேவர்களுக்கு எல்லாம் வந்து பணிப்பெண்கள். பணிப்பெண்கள் யாருக்கு? தேவர்களுக்கு. யாரு தேவர்னா? யாரு? நம்மளை படைச்ச கடவுள். முன்னோர் கடவுள். கடவுளுக்கே இவங்க பணிப்பெண்கள். கடவுளுக்கெல்லாம் இவங்க பணிப்பெண்கள். அதாவது விஷ்ணு, பிரம்மா, சிவன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? 30 கோடி தேவர்களா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இவங்க பணிப்பெண்கள். பணிப்பெண்லாம் என்ன பணி? இவங்களுக்கு வந்து மலர் கொண்டு வந்து அவங்களுக்கு பாதத்தில் வச்சு சரணம் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பணி செய்யறவங்க இவங்கெல்லாம் இல்லையா? இந்த பணிப்பெண்கள் வந்து மலர் எடுக்க எங்க வரணும் தெரியலையே. தேவலோகத்துல. பூலோகத்துக்கு வந்தாதான் மலர் எடுக்க முடியும். ஓ இல்லையா? மலர் எங்க இருக்குது? பூலோகத்துல இருக்குது. அவங்க இருக்குது தேவலோகத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து நைட்டா வந்து இங்க மலர் எடுத்துட்டு போய் விடியறதுக்குள்ள அவங்க வந்து பாதத்துல வச்சு சரணம் பண்ணவங்களுக்கு மலர் போட்டு பணிவிடை செய்யணும் இல்லையா? இவங்க மலர் எடுக்க வந்தவங்க தன்னை மறந்து இந்த குளத்துல எல்லாம் குளிச்சுட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு விடியறது தெரியாம வந்துட்டாங்க. ஓ, மேல போகல, தேவலோகம் போகல. விடிஞ்சு போச்சு. விடிஞ்சு போனா அப்ப போக முடியாது. அப்போ அவங்க இங்கே தங்கிட்டாங்க குகையில. இந்த குகையில இல்லையா? அப்ப இந்த குகையில தங்கிக்கிட்டு இவங்க குளிச்சுக்கிட்டு இங்கே தங்கி இங்கே பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து பூலோகத்தில் இடம் இல்லை, இந்த இந்த தேவலோகத்தில் இடம் இல்லை, பூலோகத்தில் வந்து இருந்து வர்ற பொதுமக்களுக்கு எல்லா நன்மைகளும் செஞ்சு நீங்க வந்து உபச்சாரணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இங்க தங்க வச்சுட்டாங்க. சரி. அவங்க இந்த ஓடையில குளிச்சிக்க வேண்டியதான், இங்க தங்கிக்க வேண்டியதான், இங்க குளிச்சிக்க வேண்டியதான், கும்மாளம் அடிக்க வேண்டியதான். இவங்க இன்னமும் நேச்சரா அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. கதை இல்ல, உண்மை. இதான் உண்மை இல்லையா? அதான் பேரு கன்னிமார் ஓடைன்னு பேரு. சரி, முருகர் எப்படி இங்க வந்தாரு? முருகர் வந்து இந்த கன்னிமார் ஓடை இங்க இருக்கிற ஒரு ஒரு இயற்கை காட்சியினால வந்து இவருக்கு வந்து ஒரு கனவுல வந்து ஒரு காட்சி அளிக்குது. முருகன் வந்து எனக்கு இங்க ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்லி காட்சி அளிக்கும் போது அவர் கனவுல வந்து இந்த கன்னிமார் ஓடையெல்லாம் அவருடைய கனவுல காமிச்சு ஒரு நீரோடை அப்படி பக்கத்தில் கோயில் இருக்கிற மாதிரி உருவத்தி ஆகிற மாதிரி அவர் கனவு வந்து அவர் வந்து பார்த்துட்டு போய் அவர் கோயில் கட்டினது. ஓகே. அது வந்து இயற்கையா அந்த கோயில் இது. அது செயற்கையா கட்டின கோயில். அது அவர் கனவுல வந்து நான் இந்த இடத்துல நான் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அம்மாவோட இடத்த காமிச்சு. ஓகே. அது அந்த கந்த கவசத்துல வருது. ஆமா, அதனாலதான் கன்னிமார் ஓடையிலே கந்தனை வந்து கும்பிடுங்கன்னு சொல்லி அந்த கந்தவரி கவசத்துல வந்து ஒரு வரி வருது. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க அம்மால தரணம் பண்ணிக்கிட்டு தான் அங்க போகணும். அது போனால் நாங்க அங்க போயிட்டு தான் இங்க வந்திருக்கோம். சாரி, எங்களுக்கு தெரியல. அது வந்து தெரியாதவங்க வரதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இங்க வந்துட்டு போனால், இந்த அம்மாவோட சேர்த்தை வாங்கி தெரிஞ்சுட்டு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை இல்லையா? இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், 2 வருஷம் மழை சாமி போய் கும்பிட்டு வீட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்குமா?
ஊற்றிக்க மாட்டோம். இங்கிருந்து தண்ணி ஊற்றிட்டு கோயிலுக்கு போவோம். ஓ அந்த மாதிரி. ஓ ஆமாம் ஆமாம். அதனால இந்த ஓடையில் அம்மாட்ட தீத்தை வாங்கிட்டு போய் முருகனை பாருங்கன்றீங்க. ஓகே 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 ஐயா, ரொம்ப நன்றி நன்றி. தண்ணி போனதும் மழை மண்ணும் தண்ணி ஊற்றிக்கலாம், பல்லக்கால் சுற்றுக்கலாம், மழை மண்ணு போய் சாமி கும்பிட்டு மழை மண்ணும் தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளே போகிறதில்ல. அதான் அதான் அதான். சரி சரி, இப்போ புரியுது ஐயா. இப்போ புரியுதா? இதான் இப்போ இது எல்லாருமே உங்களுக்கு பாஸ் ஆகும், எல்லாருமே தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்குவாங்க உங்ககிட்ட. அதனால தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஐயா. வந்து நான் பக்கத்துல இருந்து பார்க்கல இல்லையா, இது காலங்காலமா யாராலையும் சொல்ல முடியாத ஒரு கதை இது. ஓகே, என்னுடைய யோகத்துக்கு இதை நான் சொல்றேன், இதுதான் உண்மை. சரிங்க ஐயா. சரி ஐயா, கும்பாபிஷேகத்தை பத்தி சொல்லுங்க. கும்பாபிஷேகம் வர வைகாசி மாதம் 15ஆம் தேதி, மே மாதம் 29ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குது. சேலத்து மக்கள்லாம் வாங்கன்னு சொல்லி. சேலத்து வரல, உலகத்தில் உள்ள எல்லா பேரும் வரலாம் வாங்க. யாராரு வந்து அவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்குதோ, அம்மா வந்து பார்க்கணும்னு யாருக்கெல்லாம் வருவா. இதுல வந்து இன்னொன்னு, கன்னிமார் வந்து உலகத்தில் உள்ள மனிதனுக்கு அத்தனை பேர்த்துக்கும் அம்மா. வாஞ்சாமி ஏஞ்சாமி வான் கோயில் ஏன் கோயில், உனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் இல்லை. அம்மா பொதுவு, அம்மா பொதுவு இல்லையா, எல்லாருக்கும் அம்மா. எல்லாருக்கும் உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அம்மா கிட்ட கேட்கலாம். நம்ம அம்மா கிட்ட வந்து உரிமையோட என்ன கேட்போமோ அது மாதிரி கன்னிமார்கிட்ட எல்லாம் கேட்கலாம். அதான் எல்லாத்துடைய குலதெய்வத்திலையும் கன்னிமார் வச்சு வழிபடுற காரணம் அது ஒன்று. அது நாம் வச்சு வழிபடுறது வேற, இங்கே அம்மா நேச்சராக இருக்கிறது வேற. இன்னைக்கு இவங்க உயிரோட்டத்தோட பேச்சிங் பொருளோட இருக்காங்களா இல்லையா, மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடம் இது இல்லையா. மிக 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 அதாவது நான் சொல்றது வந்து, ஐயா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். சர்வ சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய அவங்களும் உணர்வு பூர்வமா இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லை, அவங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க உணர்வு பூர்வம் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா எப்படின்னா, ரொம்ப ரொம்ப மிக மிக பெரிய ஒரு கஷ்டத்துல வந்து துன்பத்துல வந்து இனிமேல் நம் மனிதனா வாழ்றது அருகதி இல்லை, நாம் பூமியில் இருக்கக்கூடாது, நாம் போயிடலாம், கங்கான போகலாம், எங்கேயோ போயிடலாங்கிற ஒரு சஞ்சலத்தோடு வர்றாங்க இல்லையா. அப்படியே அமைதியாக வந்து இந்த அம்மா முகத்தை மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்தாங்கன்னு வச்சுக்க, அப்படியே போத காலம் தெரிஞ்ச மாதிரி தெளிஞ்சு அப்படி ஊட்டிக்கு போயிடுவாங்க, ஓட போயிடுவாங்க. சரிங்க, இதுதான் பாயிண்ட். இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு வந்து உட்காந்தாங்கன்னா கஷ்டம் தானா விலகும். கண்டிப்பாக, இதுதான் பாயிண்ட். சரிங்க ஐயா, எங்களுக்கு இங்கே கந்தசஷ்டி படிக்கிறது, வேல்மாறல் கந்தசஷ்டி படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் வரோம். படிக்குமா, எப்போ வேணாலும் படிக்கலாம், என்னைக்கு வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஆச்சாப்படம் இல்லை, தடங்கள்லாம் கிடையாது. சரிங்க ஐயா, நன்றி ஐயா, நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் பேருங்க ஐயா? ராமர். ராமர், ஓகே. கோயில் பூசேரி நீங்கள்? ஓகே, நன்றி ஐயா. இந்த விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தெரியும், இது வந்து நான் யூடியூப்ல போடுவேன், இந்த தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க, மக்கள் எல்லாரும். இது நான் பரம்பரை பூசாரி கிடையாது. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தொண்டு செய்யறதுக்காக வந்தேன், தொண்டு செஞ்சேன். இந்த கோயில் வந்து ஒரு வர பொதுமக்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அந்த வசதிகள்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே நான் வந்து இந்த அம்மா என்னை பூஜை பண்ண சொல்லிவிட்டான். சரி, பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவரோட உத்தரவு இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல இருக்க முடியாது இல்லைங்க ஐயா. அது யாருமே இது இப்போ நானே இன்னைக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு காலையில் வந்த உத்தரவு இது, கந்தாசுரம் போய் பார்க்கணுன்றது நானே நினச்சி பார்க்கல. வருமானத்துக்காக நான் வந்து இங்கே மணியாட்டில் எனக்கு தோட்டம் துறவு இருக்குது, எனக்கு வசதி வாய்ப்புலாம் இருக்குது. இந்த அம்மா வந்து உட்காந்து வேலை செய்யறாங்க, வேலை வாங்கிட்டு இருக்கிறான், தோட்டம் போடுறான், வேலையை வாங்குறான். இதுதான் பாயிண்ட். இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும், யாரு செய்யணும்ன்றது அவங்க முடிவு பண்றது. அதேதான், அதுதான் பாயிண்ட். என்கிட்ட இது எல்லாரும் செஞ்சிட முடியாது இல்லையா. அதாவது இப்போ இந்த ஊர்ல வேலை வர பொதுமக்களுக்கு என்ன இடையூறா இருக்குதோ அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி இதெல்லாம் வந்து வர பொதுமக்களை உட்காந்து சாப்பிட்றது பண்றது பிடிக்கிறதுக்கு என்ன வசதி தேவை அதெல்லாம் போட ஒன்றுனா பண்ணி. சரிங்க ஐயா, நாங்க வரோம் கும்பாபிஷேகத்துக்கு, எல்லாரும் வரோம், கந்தசஷ்டி வேல்மாறல் படிக்கிறதுக்கும் வரோம். அவங்க அவங்களுடைய மனசுல என்ன பட்டுச்சோ கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் கொடுக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா, நான் பண்றோம். பணமாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பா அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. ஃபோன் நம்பர் இருக்கு ஐயா, பத்திரிக்கையில ஃபோன் நம்பர் இருக்கு, பத்திரிக்கையில ஃபோன் நம்பர் இருக்குது. எங்களால முடிஞ்சதை நாங்க உங்களுக்கு செய்யறோங்க. சரி, அந்த பூசாரி பேர் போட்டாலே யூடியூப்ல கூட வரும். ஓகேங்க, ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா, எங்களுக்கு இவ்வளவு ஒரு விளக்கத்தை கொடுத்த
நம்ம அம்மாவோட விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய பேருக்கு நானே கூட தெரிஞ்சுக்கல. நான் சின்ன வயசுல வந்தது, இப்போ எனக்கு 57 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம், இப்போ கல்யாணம் ஆகாத குழந்தை இறந்து போயிடுது இல்லையா, அதையும் இங்கே தான் வந்து சேர்த்தி ஆகணும். அப்புறம் மற்றது உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து கேட்டு. சரிங்க, சரி, ஓகே, நன்றிங்க, நன்றி.